ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் தந்த வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆண்டவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்கிறவர். இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். இந்த வார்த்தையில விடுதலை உண்டு, தெய்வீக சுகம் உண்டு, தெய்வீகமான ஆசீர்வாதம் உண்டு. எனவே இந்த காலை வேளையில நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனமாக கேட்கும்படியாய் உங்களை நான் உற்சாகப்படுத்தும்படியாய் விரும்புகிறேன். இந்த நாளிலிருந்து சங்கீதங்களின் புஸ்தகத்திலிருந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். இந்த நாளிலே சங்கீதம் 1வது அதிகாரத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். 1வது சங்கீதத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்படும்படியாய் தேவன் வைத்திருக்கிற வழிமுறைகளை இந்த சங்கீதம் மிகவும் திட்டவும் தெளிவுமாய் நமக்கு சொல்லுகிறது. ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டுமானால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை சங்கீதங்களின் புஸ்தகத்திலே, இந்த முதல் சங்கீதத்திலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவே விரும்புகிறார். ஆனால் இந்த மனிதன் தான் ஆசீர்வதிக்கப்படும்படி, ஆசீர்வதிக்க வேண்டிய ஒரு இடத்திலே அவன் இருக்க வேண்டும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். God enjoys blessing your life, but you must be in a position to be blessed. ஆசீர்வதிக்கப்படும்படியான ஒரு இடத்திலே நீங்கள் நானும் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்படும்படி முதலாவதாக ஒரு மனிதன் சரியாக அவனுக்கு அந்த வார்த்தையை குறித்த அறிவு அவனுக்கு தேவை. பகுத்தறிகிற ஒரு அறிவு. வேதத்தில் வாசிக்கிறோம் 1வது சங்கீதம் 1வது வசனத்திலே, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்ற வார்த்தையை வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, பாவம் செய்வதற்காக விரைந்தோடுகிற கால்களை நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்யும்படியாய் நாம் துணிந்து போகக்கூடாது. பாவத்துக்கு செல்லும் பாதைகளை நாம் தவிர்க்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். பாவத்திலே நடப்பது என்பது இன்றைக்கு மனிதர்கள் மிகவும் சர்வசாதாரணமாக எடுத்துக் கொள்கிறார்கள். பாவத்திலே வாழ்வது என்பதும் அதில் மிகவும் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். பாவத்திலே வாழ்ந்து மரிக்கிற மனிதன் அவன் ஆவிக்குரிய விதமாகவும் மரித்து போகிறான் என்று அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் பாவத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாய் வந்தார். இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்படி சொல்லுகிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவத்திற்கு நம்மை அழைத்து செல்லுகிற ஆலோசனைகளை ஒரு மனிதன் தவிர்க்க வேண்டும். அதே போல பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், அவர்கள் நம்மை அழைத்து செல்லுகிற, பாவத்துக்கு அழைத்து செல்லுகிற பாதைகளை நாம் தவிர்க்க வேண்டும். பரியாசக்கார உட்காரிடத்தில் உட்காராமலும், பாவம் செய்கிற ஆத்துமாக்கள் கூடியிருந்து அவர்கள் நம்மையும் பாவத்துக்குள்ளாக்குவார்களே, அப்படிப்பட்ட இடத்தை தவிர்ப்பது ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான வேலையாயிருக்கிறது. அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் பாவத்தை குறித்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த உண்மையின் அந்த நிலையை அறிந்து கொள்வதற்கு ஒரு மனிதன் ஆண்டவருடைய ஆலோசனையிலே நடக்கும்படி தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வாசிக்கிறோம். நித்திய மரணத்திலே மனிதன் மரிக்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பாக
இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், 1ஆம் அதிகாரம், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே பாவத்தை குறித்ததான ஒரு வெளிப்படுத்தலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவம் நம்மை ஆட்கொள்ள நாம் அனுமதிக்க கூடாது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதனாலே நித்திய நரகம், நித்திய மரணம் நம்முடைய வாழ்க்கையின் இலக்காய் இருக்கக்கூடாது. ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது, பாவத்திலே நாம் வாழாமல் இருக்கும்படியாக, பாவத்தில் நாம் அழிந்து போகாமல் இருக்கும்படி பாவத்தை குறித்ததான ஒரு வெளிப்படுத்தலை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கிறோம், 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு அருமையானவர்களே, தேவ வார்த்தையிலே பிரியப்படுவது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். Your delight on God's word will bring blessing. தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் பிரியப்படுவது உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. அதாவது நம்முடைய சரீரத்தை நாம் வளர்க்கும்படியாக, அது பேணி பாதுகாக்கும்படியாக நாம் எவ்விதமாய் நாம் ஆகாரத்தை உட்கொள்கிறோம். இந்த ஆகாரமானது நம்முடைய சரீரத்திலே செரித்து நம்முடைய சரீரத்தோடு ஒட்டிக் கொள்கிறது. இதை போலத்தான் ஆத்மீகமான ஒரு மனிதன் உள்ளே இருக்கிறான். அந்த மனிதன் அவன் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி தியானம் மிகவும் அவனுக்கு தேவை. வேதம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவ வார்த்தையிலே நாம் பிரியமாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய தியானமாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்கிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நித்திய நித்திய காலமாய் பரலோகத்திலேயும் பூலோகத்திலேயும் உறுதியாக்கப்பட்ட வார்த்தையாய் இருக்கிறது. இந்த வார்த்தையிலே தான் நீங்கள் நானும் பிரியமாயிருப்போம் என்றால் நம்மை ஆண்டவர் பாக்கியவானாய் பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தை குறித்து சொல்லும் பொழுது தீத்துவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, இந்த வார்த்தை உண்மை உள்ளது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த உண்மையுள்ள வார்த்தையை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவராகிய கர்த்தர் மோசே மரித்த பின்பு மோசேயினுடைய ஊழியக்காரனான யோசுவாவை பார்த்து ஆண்டவர் விதமாய் சொன்னார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே கர்த்தர் வார்த்தை சொல்கிறது, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திறமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்க வேண்டும்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்றும் அப்படி நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்றும் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து
கர்த்தருடைய வார்த்தையிலே ஒரே குறிக்கோளாய் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி அதிலே நாம் பிரியமாய் வாழ்வோமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது உறுதி. ஆகிற கருமையானவர்களே, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இரவும் பகலும் அவள் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. தேவனுக்கு மிகவும் லகுவான வார்த்தையை, லகுவான வழியை தேவன் வைத்திருக்கிறார். வேற ஒன்றுமல்ல, கர்த்தருடைய வார்த்தையிலே பிரியமாயிருப்பது. தேவனுடைய வார்த்தையிலே இரவும் பகலும் தியானமாயிருப்போமானால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது உறுதி. வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். You will succeed on your way. உங்கள் வழியிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? தேவ வார்த்தையின் மூலமாய். மூன்றாவதாக, கர்த்தருடைய வார்த்தையில வாசிக்கும் பொழுது 1 சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். 3வது சொல்ல விரும்புகிறேன், தேவ வார்த்தைகளை சார்ந்திருப்பது. தேவ வார்த்தைகளை சார்ந்திருப்போமானால் ஆசீர்வதிக்கப்படுவோம். Your dependence on God's word will bring blessing.